அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் ராபின். சார், இந்தியா கூட்டணியில் தாவேக்காவை எப்படியாவது இணைக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா என்ன முடிவு எடுக்க போகிறது? இந்தியா கூட்டணியில் இணையுமா தாவேக்கா என்ற ஒரு கேள்வி. இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு அவியல் கூட்டணி, அது ஒரு தோல்வி கூட்டணி. அலையன்ஸ் டிஸ்ட்ரப்டர் ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்க கட்சிகளையே முதுகில் குத்துவார், காலவாரி விடுவார். அகிலேஷ் யாதவ், மம்தா, ஸ்டாலின் அவரை குழி தோண்டி புதைச்சிடணும் அரசியலில் அப்படின்னு ஸ்டாலின் வெறி கொண்டு இருக்கிறார். அவரும் இந்தியா கூட்டணியில் ராகுல் தவிர்த்து மற்றவங்க கூட இருக்கிறார். ஸோ இந்தியா கூட்டணியில் விஜய் வர்றது அதெல்லாம் அகிலேஷ் யாதவ் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் நாள் பிடிக்கக்கூடிய வேலை. ஆனால் என்னைக்கு மக்களவைத் தேர்தல் நடந்தாலும் விஜய் ராகுலை பிரதமராக சொல்லி தான் களத்துக்குள்ள நிற்பார். ஏன்னா அந்த இடம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாதவர் மூணாவது போயிடுவார். இன்னைக்கு 35 எடுத்து நிற்கக்கூடிய விஜயே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா மூணாவது போகக்கூடிய நிலைமை ஆயிரும். அப்படித்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சந்திரசேகர ராவ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 17 விழுக்காடு போயிட்டார். சந்திரசேகர ராவ் நியர்லி 50 வரை எடுத்தார். தெலுங்கானாவை ஒரு தனி மாநிலத்தை கொடுத்து நியர்லி 50 வரை எடுத்தவர் 17 போயிட்டார். ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு மோடிக்கு 18 விழுக்காடு வாக்கு கிடச்சிருக்குது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்திரா காந்தி குடும்பத்துக்கு 71 அது ப்ளஸ் தான். அவங்க ஒரு அலின்ஸ் அதான் கலைஞரை நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதோட காமராஜருக்கு ஏஜென்ட் பிடிஎம் எம்ஜிஆர்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் 30க்கு போயிருப்பார், எம்ஜிஆரை 25க்கு தள்ளியிருப்பார். தப்பாக ப்ளே பண்ணி எம்ஜிஆர் புத்திசாலி எம்ஜிஆரை வளர்த்து விட்டுட்டார். ஸோ இங்கே இந்திரா காந்தி குடும்பத்துக்கு 71, 77, 80 80 எம்ஜிஆர் தோத்தாரு, 80, 84 கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை விஜய் பயன்படுத்துவார். அதுவும் ராகுலுக்கு ஸ்டாலினை பிடிக்கல. ஸ்டாலினை முதுகில் குத்தியாச்சு. இன்னும் திமுகவை பலகீனப்படுத்தணுன்னு தான் மாணிக் தாகூரை போட்டிருக்காரு. ஸ்டாலினுக்கு எதிரான ஒருத்தரை தான் போட்டிருக்காரு. ஒருவேளையில் இவர் செல்வ பிறந்தையை தொடர விட்டால் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கலாம். இது இவங்க கால் ஸ்ட்ரேடிங்கை எழுத்து பேசின இவங்க சகோதரி ஜோதிமணியை போட்டிருந்தா கூட அது எடப்பாடி கூட ஒரு கூட்டணிக்கு முயற்சின்னு சொல்லலாம். பிளண்டா மாணிக் தாகூரை போட்டு அவர் அன்புமணியை பொறாமையில் எழுத்துட்டு இருக்க பார்த்தா அது காங்கிரஸ் ராகுல் கூட்டணி, ராகுல் விஜய் கூட்டணி செட்டில்டு. ராகுலை தான் விஜய் பிஎம் கேண்டிடேட்டாக சொல்ல போகிறாரு. ஸோ இந்த இடம் அந்த குடும்பத்துக்கு 71 ஒரு மெரிட் இருக்குதுல்ல, அந்த மெரிட் இங்கே பேசுது. அதுக்கு எதிராக தான் நாம் இந்துக்களை, சோனியா மகனுக்கு எதிராக இந்துக்களை தமிழ் மண்ணில் திருப்பக்கூடிய வேலையை நாம் பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா அவர் ஒரு கட்டத்துக்குள்ளே அவர் வட இந்தியாவில் பூணூல் அணிந்த இந்து, ஜனுதாரி இந்து, உயர்ந்த இந்துன்னு மோடியை நீச் இந்து, இழிவான இந்து, இழிவான தொழில் செய்யக்கூடிய இந்துன்னெலாம் மோடியை ரொம்ப வன்மம் வச்சு பேசினாருங்க. தீக்காக்காரங்களுக்கெல்லாம் தீக்கா கொள்கையும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போ இவர் தான் ராகுல் காந்தி தான் உயர்ந்த இந்து, பூணூல் அடிந்த இந்துன்னு சொன்னார். என்ன அர்த்தம்? மோடி இழிவான இந்துன்னு தான் அர்த்தம். ஆனால் பிராமணர்கள் என்ன நினைச்சாங்க? தேசபக்தியும் தேவபக்தி உள்ள பிராமணர்கள் நினைச்சாங்க இவர் தான் இந்து மதத்தின் காவலன், இந்துக்களின் இருதய சாம்ராட், சனாதன தர்மத்தை காத்து நிற்கக்கூடிய ஒரு மோடி தான் பேக்கிங் கம்யூனிட்டியாக ராகுல் காந்தியை புறந்தள்ளிக்கிட்டு அவ்வளோ பிராமணர்களும் மோடிக்கே வாக்களித்தாங்க. மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமின் கம்யூனிட்டி இருக்குது. பட் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும் இல்லையா? அப்போ சோனியாவுக்கு மகனுக்கு இங்கே மைனாரிட்டிஸ் நம்ம ஊர்களில் பெரிய அளவுக்கு போடுறாங்க. அது இன்னும் இந்திய அளவிலே அது ஒரு முஸ்லீம் பார்ட்டியாக மாறிட்டு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 3 எம்எல்ஏ 3% ஓட்டு, 2 எம்எல்ஏ 2 முஸ்லீமு. அஸ்ஸாமில் முஸ்லீம்ஸ் தான். புதுச்சேரியில் ஒரு தொகுதியில் முஸ்லீம் ஓட்டில் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயித்திருக்காங்க. கேரளாவில் முஸ்லீம் லீக் தான் அவங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணுறாப்புல. இங்கே யூஎம்எல் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை ராகுல் தலைமையில் கன்சால்டேட் பண்ணி கொடுத்துறோம். சட்டமன்றத்தில் ஸ்டாலினுக்கு விழுந்த முஸ்லீம் ஓட்டம் பாராளுமன்றம்னா ராகுலுக்கு போயிடும். அது 2014 ராகுல் இது ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பார்த்துட்டாரு. 2024 கேசிஆருக்கு என்ன
நடந்தது, எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்த கேசிஆருக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் ஸ்டாலின் பார்த்துட்டாரு. ஸோ இந்த இடம் ராகுல் பிரைம் மினிஸ்டருங்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ தமிழ் மண்ணில் இருக்க தான் செய்யுது. அடுத்தபடியாக இந்துக்கள் மத்தியில் மோடி பிரதமருங்கிறதுக்கு 18 விழுக்காடு வாக்குகள். நீங்கள் எப்படி தான் அதில் ஓபிஎஸ், டிடிவி, அன்புமணி எல்லாம் கழித்து பார்த்தாலும் ஒரு 12 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே மோடி பிரதமர்னு தமிழ் மண்ணில் ஒரு வாக்கு வங்கி உருவாயிடுச்சு. அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத ஒரு ஒரு முன்னாள் முதல்வர், இந்நாள் முதல்வர் மூணாவது போகிறது தவிர்க்க முடியாது. அந்த நிலைமை விஜய்க்கு இல்லை. ஏன்னா ராகுல் விஜய் கூட தான் இருக்கிறாரு. அந்த நிலைமை ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. ஸ்டாலின் தான் அந்த வீக்கான பொசிஷனில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் அலையன்ஸும் இல்லாமல் இருக்கிறார். ஓகே சார், டெல்லியில் களம் மாறுறதை நம்ம பார்க்குறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்து ஒரு மத்திய அமைச்சரையே ரிசைன் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸாக உருவெடுத்திருக்காங்க. டெல்லியில் களம் மாறுதா? டெல்லியில் மோடி பலம் பெறாரு. இந்த நாட்டுக்கு பல பிரச்சனைகள் வருது, நாட்டின் வளர்ச்சிக்கு பல இடையூறுகள் வரும்னு சொல்லும்போது எப்படி ஜனதாரி இந்துன்னு சொல்லி மோடி பூநூல் அணிந்த இந்து அல்லங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது பிராமணர்கள் எப்படி மோடி பின்னாடி நின்னாங்களோ, இப்போ வந்து மற்ற இந்துக்கள் எல்லாருமே வந்து நாட்டை காப்பாற்றணும்னா மோடி தலைமை தான் முக்கியம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை இன்னும் அடித்து நொறுக்கிருக்கணும் மோடிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. பட் அவங்க ஒரு அரசியல் களத்துக்குள்ளே ஒரு கட்சியை வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து ரொம்ப மென்மையாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதை தான் மோடி தரப்பு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரதான் ராஜினாமா பண்ணலைன்னா 2 நாளைக்குள்ளே பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு வந்துடுவாப்புல. ஏன்னா அதிருப்தி எண்ணம் கொண்ட வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள், மாணவர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்துடுவாப்புல. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இது ராஜினாமா செய்யப்பட்டது. அவங்க வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லலையே அவங்கள. ஃபேர் நீட்டுன்றது அவங்களோட கான்செப்டாக இருந்தது. அப்போ பேன் நீட்டை விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்போ பேன் தான் நீட் இருக்க தானே செய்யுது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? எங்கள் என்டிஏ கூட்டணி கட்சிகள் நாயுடு என்ன சொல்கிறாரு, சிவசேனா என்ன சொல்கிறாரு, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 1 இல்லை 2 தடவை வைங்கன்னு சொல்கிறாரு. டபுள் நீட் வேணும்னு கேட்குறாரு நாயுடு. அவர் முதலமைச்சர் தானே. டபுள் நீட் வேணும்னு கேட்குறாரு சிவசேனா. ஸோ பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா வந்து டபுள் நீட்டு வேணுங்கிறாப்புல, வருஷத்துக்கு 2-3 நீட்டு வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகியும் நீட்டு பேன் ஆகலையா? நீட்டு திறமையான மருத்துவர்களை உருவாக்குது, ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது. நீட்டு நல்லது, நீட்டு வரவேற்கத்தக்கது. ஒரு நீட்டு இல்லை 2 நீட்டு நடத்தணுன்னு தான் இன்னைக்கு என்டிஏ கட்சிகள் வந்து ஒற்றுமையாக நின்று சொல்கிறாங்க. நீட்டு விஷயத்தில் யாருமே வந்து இங்கே காம்ப்ரமைஸ் ஆகலை. நீட்டு தேவை, திறமையான தகுதியான மருத்துவர்களுக்கு நீட்டு தேவைங்கிறது தான் பாஜக நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து டெல்லி பாஜக, என்டிஏ வந்து உறுதியாக எடுக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டுக்கு வேண்டாங்கிறது தமிழ்நாட்டில் ஊரை ஏமாத்ததுக்கு, மக்களை ஏமாத்ததுக்கு, உண்மையிலே தொடரக்கூடிய ஒன்றை மாற்றிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் பல கட்சிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தாருங்க இடத்துல காங்கிரஸை சேர்த்து அடிக்கிறதுல ஸ்டாலினும் அந்த நீட்டில் அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் ஸ்டாலினோடு சேர்ந்து திமுகவும் தான் கொண்டு வந்ததுன்னு அந்த விமர்சனத்தையும் தாவேக்கா, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வைக்கிறாங்க. நீட்டு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க விமர்சனம் வந்தது நல்ல விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். எனக்கு அதில் மாற்றம் இல்லை. நல்ல விஷயத்த மோடி தொடர்றாருன்னு நான் சொல்கிறேன். ஓகே, டெல்லியில் சிஜேபி நான் தெளிவாக இருக்கிறேன். இன்னைக்கு இல்லை, இந்த நீட் வந்த காலத்திலே நீட் இஸ் ஹியர் டு ஸ்டேன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னோட எல்லா வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். ஓகே, டெல்லியில் சிஜேபியால் காங்கிரஸ்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டெல்லியில் பாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது காங்கிரஸுக்கு? அது வந்து சிஜேபியால் பஞ்சாப், இன்னும் ஒரு சில வட மாநிலங்களில் பாதிப்பு வரலாம். அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். இல்லை, ஓவரால் இந்தியாவில் காங்கிரஸ் பாதிக்குமா? ஆம் ஆத்மி பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் காலி பண்ணிச்சு. அது யோகேந்திர யாதவை இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாருன்னா ஹரியானாவிலையும் காலி பண்ணியிருக்கோம். ஏதோ வந்து போட்டியாக வந்துடுவார், ரொம்ப கிளவருங்கிறனால அரவிந்த் கெஜ்ரிவால் அதில் வேறு பொலிட்டிக்ஸை பண்ணிட்டாரு. ஸோ சிஜேபி வந்து மற்ற இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக என்னோட கணிப்பு வந்து அப்பர் காஸ்ட் இந்துஸ் மோடி பக்கத்தில் தான், ஓபிசி இந்துஸ் வந்து மோடிக்கு தான் மெஜாரிட்டி, ட்ரைபல் இந்துஸ் மோடிக்கு தான் மெஜாரிட்டி, ஷெட்யூல் காஸ்ட் இந்துஸ் வந்து என்ன மோடி தான் அந்த அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டிருக்கக்கூடிய அந்த இதை தான் சிலையை தான் டெல்லியில் வச்சுருக்காரு, எல்லா இடத்துலையும் வச்சுருக்காரு. அம்பேத்கரால் தான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு மோடி சொல்கிறார். இதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லதுக்கு நன்றி உணர்வற்ற வராட்டு இருக்கிறவர் தான் ரஞ்சித். பட் ஓவரால் அந்த இந்திரா காந்தி ஹரிஜன்ஸ்ன்னு சொன்னதில் ஹரிஜன்ஸ் வந்து மோடி பக்கம் வந்துட்டாங்க. ஹரிஜன்ஸ்ன்னு சொல்லப்பட்ட நான் அந்த வார்த்தை நாம் மாயாவதி அதை அப்போஸ் பண்ணாங்க. அட்டோர்னி பிரிவு சோதரர்கள் வந்து பெரிய அளவு வந்து மோடியை விட
ராகுல் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அபிஜித் சிங் டிகே மகர்னு நினைக்கிறேன், அவர் உள்ள வர்றது வந்து ஒரு காங்கிரஸுக்கு வந்து அட்டர்னி பிரிவு மக்கள் மத்தியிலையும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாளர் மத்தியிலும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் நாட்டில் முடிச்சு கட்டப்பட வேண்டிய ஒரு சக்தியான காங்கிரஸுக்கு மேலும் பலகீனப்படுத்துவார்னா அது வரவேற்கத்தக்கது தான். மன்னிக்கவும் அட்டர்னி பிரிவு சமூகத்தில் அதை பலகீனப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் திருமாவளவன் கூட பேசியிருக்காரு. ஓகே சார், இன்னொரு ரூமர்ஸும் போகுது, விஜய் வந்து பிஎம் கேண்டிடேட்டாக இருக்க போகிறாருன்ற ஒரு ரூமர் போகுது. அதை எப்படி எடுத்துக்கலாம்? எந்த அடியில் விஜய் வந்து பிஎம் கேண்டிடேட்டாக இருக்க போகிறாருன்ற ஒரு ரூமர் போகுது, எப்படி எடுத்துக்கலாம்? எனக்கு அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. இது ஒரு ரூமரை தாண்டி இதில் எதுவும் இருக்குதா நான் கருதலை. அவர் ராகுலை பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாருன்னு நான் கருதுறேன். ஓகே சார், நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து சொல்லியிருக்கு, விஜயை விமர்சித்தா கைது, சீமானை விமர்சித்தா நடவடிக்கை இல்லையா என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கு. யூடியூபர் பிரிஸ்மி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக சீமான் இருக்காருன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கு. நீதியரசர் விக்டோரியா கௌரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, இது சீமான விமர்சகர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அவங்க பண்ணியிருக்கிறாங்க. விஜயை முறைகேடாக விமர்சிக்கிறது தவறு. அதே தவிர வந்து சீமானுக்கு எதிராட்டும் பண்ணும்போதும் அதே அளவுகளோட சீமான் முக்கியமான தலைவர், அவருக்கு எதிராக இது பண்ணதும் தவறுன்னு விமர்சகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஆர்டர். அரசியல் விமர்சனத்தில் நாகரிகம் வேணும், ஒரு பண்பாடு வேணும். சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அரசியல் தலைவரை என்ன வேணாலும் விமர்சிக்குங்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அது வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மட்டுமல்ல, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய இன்னொரு தலைவருக்கும் முக்கியமான தலைவருக்கும் அது பொருந்தும். அந்த வகையில் சீமான விமர்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நீதியரசர் விக்டோரியா கௌரியோட அந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது, எல்லோராலும் பாராட்டத்தக்கது. ஓகே, சரத்குமாரோட பிறந்தநாள் விழாவில் சீமான், நயினா நாகேந்திரன், சரத்குமார் மூவரும் ஒரே மேடையில் இருக்காங்க. பாஜகவோடு கூட்டணி பேசியாச்சு, முடிஞ்சாச்சு அப்படின்னு தாவேக்காவினர் செய்திகள் பரப்பிட்டு வராங்க. இப்படி பார்க்கலாம் இதை. அதாவது ராகுல் காந்தி தமிழ் மண்ணில் அடித்து துரத்தப்பட வேண்டிய ஒரு தேர்தல் வந்துடுச்சு. ஓகே, 2009 சீமான் தான் பாதி இடத்துக்கு மேலே காங்கிரஸை காலி பண்ணார். இப்போ முழுமையாக காங்கிரஸை வீழ்த்த வேண்டிய நேரம் வந்துட்டு, அதற்காக சீமான் வந்து மோடி பிரதமருங்கிற அணிக்குள்ளே வந்தால் அது வரவேற்கத்தக்கது. மோடி பிரதமருங்கிற அணிக்குள்ளே சீமான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்தால் 8 விழுக்காடு வாக்கு சீமான் எடுத்திருக்கிறாரு. அந்த 8 விழுக்காடு வாக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்கு தான், காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வு கொண்ட வாக்கு தான். அது மோடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் 8 விழுக்காடு வாக்குகள். அதே வேளையில் சீமான் நான் இன்னைக்கு பேசக்கூடிய அளவில் நான் தனிச்சு தானே நிற்பேன், மக்களுக்கு கொடுத்த முடிவுலேருந்து நம்ம மாற முடியாது, தனிச்சு நிற்பங்கிற கருத்தை தான் என்கிட்ட முன்வைக்கிறாரு. பட் இந்த மாதிரி கருத்துக்கள் வருது. அதுவும் சீமான் மக்களவையில் 8 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு தலைவர், பிரைம் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்தவருங்கிறத அவரோட முக்கியத்தின் அடிப்படையில் இது வருது. ராகுலை தோற்கடிக்கிறதுக்கு அவர் மோடி தலைமை ஏற்கணுங்கிறது என் போன்றவர்களும் விருப்பம். அதில் எந்த மாறுபட்ட ஒளிமுறை வேண்ட இல்லை. பட் அவர் தனித்து போட்டியிடணும். விபி சிங் மாதிரி அம்பாசமுத்திரத்தில் விஜய் வர்சஸ் சீமான்ங்கிறதுல அம்பாசமுத்திரத்தில் அலகாபாத் விபி சிங் மாதிரி எம்எல்ஏ அவனு தான் அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி போகிறார். ஓகே, கடந்த மாதம் ஸ்டாலினை உதயநிதியை சந்திச்சாரு, இந்த மாதம் நயினா நாகேந்திரன் சந்திக்கிறாரு. இது அரசியல் மாண்பு தானா அல்லது கூட்டணி அல்லது பொது வேட்பாளருக்கான ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமான நடக்குதா? அரசியல் வாய்ப்பு யாருக்கும் எந்த காலத்திலையும் வரலாம். தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர். சீமான் வந்து 8 விழுக்காடு எடுத்தவர் எடப்பாடி கூட கூட்டணி போயிருப்பாருன்னா என்டிஏ ஆட்சிக்கு வந்திருக்கும். இதெல்லாம் அரசியல் ஒவ்வொருத்தருக்கு எப்படி எப்படி வாய்ப்பு வருதுங்கிறதுக்குள்ள இதுக்கு சொல்கிறேன். வந்தால் அவங்க தான் திமுகவை தோற்கடிப்பாங்கங்கிறது தெளிவாக வந்திருக்கும். இந்த படையும் தமிழர் எடப்பாடி பழனிசாமின்னு நின்றுருப்பாங்க. ஸோ அன்னைக்குள்ள சூழ்நிலையில் சீமான் தனித்து போட்டிட்டு ஜம்ப் பண்ணி போக முடியும்னு அவர் கருதினார். அந்த கருத்து இன்றைக்கி ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக பார்க்கும்போது இதாக இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர். சீமானுக்கும் அது பொருந்தும். நரசிம்மராவை வந்து ராஜீவ் காந்தி டிக்கெட்டே கொடுக்காமல் அனுப்புனார். அவர் தான் அசெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகி அந்த குடும்பத்தை உண்டு இல்லைன்னு போட்டு தாக்குனார். ஸோ அரசியல் அரங்கத்துக்குள்ளே வந்து சீமானுக்குள்ள வாய்ப்புகள் வந்து எந்த ரூபத்திலையும் வரலாம். அது அவர் எப்படி வீக அமைச்சு போகிறாரு, காலம் சூழல் எப்படி கை கொடுக்குறத பொறுத்து தான் சொல்ல முடியும். சீமான் நீதியரசர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்திங்கிறது வெளிப்படையான உண்மை. இந்த மாதிரியான சந்திப்புகளால் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. சிலர் வெளியேறுறாங்க, சிலர் வெளியேற்றப்படுறாங்க. சீமானுடைய ஆடியோலாம் லீக் ஆகிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் சீமானை ஒன்றும் பாதிக்காது. வெளியேறக்கூடியவங்களையும் நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். களஞ்சியத்துக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த சங்கருங்கிற அந்த வழக்கறிஞருக்கு ஒரு திறமை இருக்குது.
அவங்க திறமைக்கு தக்கன இன்னொரு கட்சியில் சேர்ந்து அவங்க இடத்த பிடிக்கலாம். அதில் ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. சீமானே வந்து அதிருப்தியாளர்கள் திருப்தியான இடத்துக்கு போங்கன்னு நான் சொல்கிறார். ஓகே சார், இப்போ வைகோ அவர்கள் புக்கு வெளியிடுற அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்துக்கல, வேற ஒருத்தர் கலந்துக்கிறார், ராகுல் காந்தி கலந்துக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன் வைகோ அவரோட புக் வெளியீட்டு நிகழ்ச்சியில் விஜய் கலந்துக்கலான்ற ஒரு கேள்வி. என்னை பொறுத்தளவில் ராகுல் தலைமையில் விஜய், சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் இவங்க கூட்டணியாக நின்றுவாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். சரி, அதுக்கு அந்த நடக்கிறது வரை ஏதாவது அரசியல் பண்ணணும், தங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை காட்டணுங்கிறதுக்காக வீரபாண்டியன், சண்முகம்லாம் என்னத்தையும் பேசுவாங்க. தே வில் நாட் வாக் த டாக். சும்மா போலியாக வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிட்டு கம்யூனிஸ்ட்டு விட்ரா பண்ண போகிறாங்களா, கம்யூனிஸ்ட்டு கடும் தாக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. கரூருக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நீதிமன்றம் தானே நாம் தமிழர் மூலமாக தானே அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்னவங்க அதுக்கப்புறம் வாயை மூடிட்டாங்கல்ல. இல்லை இப்போவும் சொல்லியிருக்காங்க மறுபரிசீலனை பண்ணுங்க நீங்கள் அதை. ஓகே 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 நல்லது. அவங்க மக்கள் நலன் சார்ந்த அரசியலை வெளியே இருந்து ஆதரவு கொடுக்காங்க, வரவேற்போம். அவங்க வந்து தியாக உணர்வு கொண்ட தலைவர்கள் தான். அதை நான் அந்த இடத்துல அவங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஓகே, பட் அவங்க அல்டிமேட்டாக ராகுல் பிரதமர், விஜய், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், பிசிகான்னு கூட்டணியாக நின்றுவாங்க. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அது ஒரு பெரிய கூட்டணி. ஏன் திமுக விட்டு போனாங்க? அதிகாரம் கிடைக்குது, அதிகாரத்துக்குள்ளே ஆட்டி படைக்கலாங்க மட்டும் இல்லை, ஸ்டாலின் நம்பி தோத்துட்டோன்னு போகிறாங்க. ஓகே, எங்க உங்களை நம்பி தோத்துட்டோன்னு திருமாவளவன் ஓடுறாரு, என்னமோ ஜெயிக்க முடியாதுன்னு ஓடுறாரு, 8க்கு 7 6 தோத்ததுனால ஓடுறாரு, 27க்கு 22 தோத்ததுனால ஓடுறாங்க. அப்போ இங்கே நின்னா ஜெயிக்கலான்னு தான் நிற்பாங்க. இந்த இடத்துக்குள்ள வைகோ அண்ணனுக்கு மட்டும் பார்கெனிங் பவர் இருக்கு. அவர் என்டிஏக்கும் வரலாம், இந்தியா கூட்டணி இந்த விஜய் ராகுல் பிரதமர்னு விஜய் கூட்டணிலேயே நிற்கலாம். அவருக்கு மட்டும்தான் பார்கெனிங் பவர் இருக்கு. அந்த பலம் அவருக்கு இருக்கு. ஏற்கனவே 2014 என்டிஏல இருந்தவர் தான். அந்த கோத்தபய ராஜபக்சேயை ராஜஸ்தானில் மத்திய பிரதேசில் வரவேற்றதில் கோவப்பட்டு கருப்பு கொடின்னு வெளியே போயிட்டார். அவர் இருந்தவர் தான். அவருக்கு மட்டும்தான் இங்கே வந்து என்டிஏ ஆப்ஷன் இருக்குது, விஜய் ராகுல் ஆப்ஷன் இருக்குது. மற்றவங்களுக்கு ராகுல் விஜய் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஒரு வேளையில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத கட்சி 3வது போகும். அது ஸ்டாலின் ஆட்டும் இருக்கலாம், விஜய் ஆட்டும் இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் இருக்கிறார். ஏன் ராகுல் இருக்கிறாருன்னா அவருக்கு ஸ்டாலினை பிடிக்கல. ஸ்டாலினும் இந்த மேகதாது விஷயத்தில் காங்கிரஸை காலி பண்ண நினைக்கிறார். விஜய் மேகதாது விஷயத்தில் பந்தை வந்து மோடி கோர்ட்டுக்கு வீசுறாரு, பாஜக மேலே அதை போடுறாரு. ஸ்டாலினும் எடப்பாடியும் காங்கிரஸை காய்க்கிறாங்க, சீமான் காங்கிரஸை காய்க்கிறாங்க. ஸோ இந்த அரசியல் களம் வந்து ராகுல் விஜய் இந்த கூட்டணி அமையும். இதில் மதிமுக மட்டும் 2 ஆப்ஷன் இருக்குது. என்டிஏ ஆப்ஷன் இருக்குது, திமுக ஆப்ஷன் இல்லை. என்டிஏ ஆப்ஷன் இருக்குது, மோடி ஆப்ஷன் இருக்குது, ராகுல் விஜய் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, திருமாவளவனும் சொல்லியிருக்காரு ஆட்சியில் இருக்கிறதுனால, தலைமையில் இருக்கிறதுனால அந்த கட்சியை விமர்சிக்க மாட்டோம்னு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரபாண்டியனும் சொல்லியிருக்காரு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியெல்லாம் தாவேக்கா அப்படின்னு இருக்கா சார். தாவேக்கா வச்சு அவங்க ஜெயிக்கலைங்க. அவங்க ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி ஜெயித்த இடங்கள். தாவேக்கா மெஜாரிட்டி வரல. ஸோ இதுதான் நீங்கள் 2021 ஸ்டாலின் மாதிரி ஃபுல் பிளட்ஜ் லீடர் கிடையாது விஜய். 21 ஸ்டாலின் மாதிரி ஃபுல் பிளட்ஜ் லீடர் கிடையாது விஜய். அதை தங்களுக்கு சாதகமாக வச்சு அரசியல் அரங்கத்தில் தங்கள் இம்பார்ட்டன்ஸை உயர்த்திக்கிறாங்க. நான் சொன்னேன்னே, திருமாவளவன் மிகப்பெரிய அளவுக்கு நுண்ணறிவோட நுணுக்கமாக பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு டாக்டர் ஐயா அரசியல் ஓய்வு பெற்றிருக்கிறது காரணம் யார்? அரசியல் ஐயா ஓய்வு பெற்றது காரணம் யார்? ஐயா ஓய்வு பெற்றதும் அவர் மனச்சாட்சிப்படி அது ஃப்ளாஷ்பேக்கை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா எங்கள் ஐயா டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் யார் காரணம், அவருக்கு புரியும். மகன் கூட மோதினார். மகன் எடப்பாடி முதல்வர்னு சொல்லி 18 சீட்டு வாங்கி தான் பாமகன்னு நிரூபிச்சிட்டாரு. ஒரே பாமக, நான் தான் பாமகன்னு அன்புமணி நிரூபிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் 2 எதிரி வச்சிங்க. ஜாதிய ரீதியாக எடப்பாடியையும் பகிச்சிங்க, உள்கட்சி அரசியல் ரீதியாக உங்கள் மகன் அன்புமணி பகிச்சிங்க, இன்னொரு ரீதியாக திருமாவளவனையும் பகிச்சிங்க. அப்போ 3 பகை எதுக்கு? பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? ஐடென்டிஃபை த எனிமி. ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான் இருக்க முடியும். நானும் அம்பேத்கர் சொல்லி தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என் எதிரி யாருக்குது ஐடென்டிஃபை பண்ணி என்னோட களத்தை பண்ணேன். எடப்பாடி தான் எதிரின்னு சொல்லும்போது விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய விஷயத்து கூட நான் லிவரேஜ் கொடுத்தேன். ஐயா என்ன பண்ண நினச்சாரு? 3 எதிரியை வச்சார். கடைசியில் உள்ள எதிரியாலையும் ராமதாஸ் நமக்கு எதிராக தான் என்றைக்கும் அரசியல் பண்ணுவார்.
அன்புமணியை நம்ம டீல் பண்ணிக்கலான்னு 18 சீட்டு எடப்பாடி அன்புமணிக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து திருமாவளவன் பவர் பொலிட்டிக்ஸில் திருமாவளவனும் இவர் வன்னியரசும் எந்த ரூபத்திலையும் பாமக வரக்கூடாதுன்ட்டாப்புல. ஸ்டாலின் 5-6 சீட்டு அருள் ஜி.கே. மணி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். திருமாவளவன் கரெக்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணி அதை கட்டையை போட்டுட்டாப்புல. இன்னைக்கு ஐயா ஓய்வு எடுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியும் இவர் திருமாவளவன் தான் முக்கிய காரணம். இதுக்கு மேலே ஐயா மனச்சாட்சியோட யோசித்து பார்த்தா இன்னும் பல உண்மைகள் அவருக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு பாமகவோட பொதுக்குழு நடந்திருக்கு. அதில் பாமகவோட தலைவராக ஒருமனதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்வாயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஊழல் பற்றி ஆரம்பத்தில் ஸ்ட்ராங்காக இருந்த தாவேக்கா இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தாவேக்கா கிட்ட காட்டின அந்த நெருக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரா அன்புமணி அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தாவேக்கா இந்த அரசியலுக்குள்ளேயும் திருமாவளவனுக்கு பவர் பொலிட்டிக்ஸ் தான் ஜெயித்திருக்கு. அன்புமணி உள்கட்சி அரசியலில் அவர் தான் பாமகனே வந்துட்டார். ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ள எண்ணிக்கை 144 வந்ததுனால ஸ்டெபிலிட்டி இருக்குது. எனக்கு அதில் ஒன்றும் ஸ்டெபிலிட்டியில் எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் தான். அந்த இடத்துக்குள்ள நாளும் தங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும்னு தாவேக்காவில் ஒரு தரப்பு நினைச்சது உண்மைதான். அது தொடர்பாக தாவேக்காவுக்கும் பாமகவுக்கும் நட்புறவு வந்தது. எதிர்த்து களமாட வேண்டிய பாமக வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிட்டே போனாங்க. அவங்க டைல்யூட் பண்ண விஷயங்களும் ஊழல் குறைவுங்கிற விஷயங்களை வந்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பொதுவாக உள்ள ஆட்களே அதை சொல்லும் போது வந்து அதை நாம் ஏற்றுக்கொள்கிறது தான் சரியாக இருக்கும். அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள் அவங்களுக்குள்ள அரசியல் காரணமாட்டு மறுக்கலாம். அன்புமணி அதை மறுக்காமல் ஃபஸ்ட்டில் அதை ஏற்றுக்கிட்டார். ஆனால் திருமாவளவனுக்கு அதிகார பவர் பொலிட்டிக்ஸ் வந்து ரஞ்சித்தோட பேட்டிகள் வந்து பாமகவை விஜய் பக்கம் எடுக்கிறதுல பல சிக்கல்களையும் நெருடல்களையும் உருவாக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வந்து திருமாவளவன் ஓட்டெல்லாம் விஜய்கிட்ட போயிட்டுங்கிறதும் பலரும் சொல்கிறாங்க. நான் மறுக்க வரல. திருமாவளவன் அது கோவப்படுறாரு. ஆனால் அதை விஜய் நம்புகிறாரா? அந்த இடத்துக்குள்ள திருமாவளவன் இடத்துல விஜய் சான்ஸ் எடுக்க விரும்புகிறாரா? 2 தள்ளிக்கிட்டு 4 சேர்த்துக்கலான்னு அவர் நினைக்கிறாரா? இல்லை. இந்த இடம் தான் ஸ்டாலின்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி வெளிப்படையாக பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி திருமாவளவன் ஜெயித்த இடத்துல இன்னைக்கு வந்து விஜய்கிட்டையும் இன்டைரக்டாக நாசுக்காக பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி ஜெயிக்கிறாரு. ஆனால் நாங்கள் மோடிக்காக நீங்கள் சனாதன எதிர்ப்புன்னு இந்திய திருநாட்டில் மோடியின் சாதனை, நெஹ்ருவை தாண்டிய சாதனை, காஷ்மீர் பண்டிட் பிராமணர்களை தாண்டிய சாதனை, பிரியங்கா காந்தியால் நீச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியார்லாம் அன்னைக்கு இவரோடு இருந்தாருன்னா என்ன கேள்வி கேட்டிருப்பார். ஸோ மோடியின் சாதனை பெருசு. மோடி எதிர்ப்பை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய விளைவை நீங்கள் என்டிஏ கிட்ட விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலேயும் பறையர் மறையர் சிவன் பறையர்னு உயரிய இந்துத்துவ சமூகத்தில் விளிமம் கொண்ட சமூகம் வந்து 29 என்ன தீர்ப்பளிக்க போகிறதுங்க உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதுக்கான வேலைகளையும் என்டிஏக்கு சார்பாட்டு விசிகா திருமாவளவனுக்கு எதிரில்லை, என்டிஏ வெற்றி பெற வைக்கிறதுக்கான வேலைகளும் தமிழ் மண்ணில் நடந்துகிட்டு இருக்குது, பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில் ஸ்டாலின்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸில் ஜெயித்தார் திருமாவளவன், விஜய்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸில் ஜெயித்துட்டு இருக்கிறாரு திருமாவளவன் என்ற உண்மையும் மறுக்கவோ மறைக்கவோ யாரும் முடியாது. நாளைக்குள்ளது நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் வந்து பறையர் மறையர் சிவன் பறையருங்க அடியில் உயரிய விளிம்புகள் கொண்ட பறையர் சமூகம் மோடி தலைமைக்கு நாளைக்கு வருவாங்கன்னு தமிழ் மண்ணில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காட்சி சந்திப்போம். நன்றி சார்.